நேற்றுக்கான நாள்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எக்ஸல் டெக் கம்பெனி வந்து 10% மேல கீழே இறங்கிருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் கைடன்ஸை அந்த கம்பெனியை வந்து கம்மி பண்ணி வச்சிருந்த ரீசனால எக்ஸல் டெக் கம்பெனி வந்து இறங்கிட்டாங்க. சரி, ஓகே. நேற்றுக்கான நாள்ல ஒட்டுமொத்த ஐடி ஸ்டாக்ஸ் எப்படி இருந்துச்சு? நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. நிஃப்டி ஐடியா 4% டிராப்ல வந்து இருந்துச்சு. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் இங்க அப்புறம் கோஃபோர்ஸ் இந்த கம்பெனிஸ் எல்லாமே 4% மேல வந்து இறங்கிருக்கு. அந்த நீங்க எக்ஸல் டெக் கம்பெனி வந்து 10% மேல இறங்கிருக்கு. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், அப்புறம் இங்க வந்து எம்பாசிஸ், அப்புறம் வந்து இங்க எல்டிஐ மைண்ட்ரி இந்த கம்பெனிஸ் எல்லாமே 2-3% இறங்கி இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓவரால் ஐடி செக்டரே வந்து இதுக்கப்புறம் டிமாண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்க ரீசனாலையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வந்த ரீசன்னால இந்த கம்பெனிஸோட ரெவன்யூ வந்து அடி வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்க ரீசன்னாலையும் ஒட்டு மொத்தமா ஐடி ஸ்டாக்ஸ் இறக்கி இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம எக்ஸல் டெக் கம்பெனி பக்கம் மட்டும் வருவோம். அதுக்கப்புறம் போக போக விப்ரோட பைபேக் பத்தி பார்ப்போம். அப்புறம் இங்க ஒட்டு மொத்தமான இந்த ஒரு 3 கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. எக்ஸல் டெக், விப்ரோ, அப்புறம் வந்து இங்க டிசிஎஸ் இது மூணுத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு இப்போ எந்த ஸ்டாக் பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ எக்ஸல் டெக் கம்பெனி பக்கம் வருவோம். ஏன் 10% இறங்குச்சு? ஃபினான்ஷியல் 2026 அந்த ஒரு ரிசல்ட்ஸ் பொறுத்தவரை நல்லா தான் இருந்துச்சு. ப்ராஃபிட் சூப்பரா தான் இருக்கு, ரெவன்யூ சூப்பரா தான் இருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல அப்படிதான் இருக்கு. 12% ரெவன்யூ அப்பா இருக்கு, ப்ராஃபிட் வந்து 4% அப்பா இருக்கு. பட் ஆனா இங்க ஃபினான்ஷியல் 2027 அவங்களோட கைடன்ஸ் வந்து இருக்கும்ல, அது 1-4% தான் வச்சிருக்காங்க. அப்படின்னா ஸ்லோ டவுன் இருக்கும் அப்படின்றது இவங்களே எதிர்பார்க்கறாங்க. அதை நம்ம நேரத்தையே சொல்லியிருந்தோம். அப்படி அந்த ஸ்லோ டவுன் இருந்தது அப்படின்னும் போது இந்த கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் வந்து அடிவாங்க ஆரம்பிக்கும். அப்படி ஏர்னிங்ஸ் அடிவாங்குச்சு அப்படின்னா இப்ப இருக்கிற பிரீமியம் வேல்யூஷன்ஸ்க்கு 22 பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து இருந்துச்சு. அந்த பிரைஸ் ஏர்னிங்ஸ்க்கு இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற கம்பெனியா இருக்கு. அதனால மார்க்கெட்ல இறக்கிட்டாங்க. ஸோ ஃபினான்ஷியல் 2027 பாஸ்ட் கைடன்ஸ் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 6-8% வந்து இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருந்துச்சு. பட் ஆனா இந்த கம்பெனியே சொல்லி இருக்குது 1-4%. ஸோ கம்மியான growth இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இதனால இந்த ஒரு ஷேர் வந்து இறக்கிருக்காங்க. இந்த ஒரு கம்பெனியோட அந்த செக்மெண்ட் வைஸ் ரெவன்யூவா பார்த்தாலும் கூட ஐடி சர்வீசஸோட ரெவன்யூ 4% ஏறி இருக்கு. அடுத்தது இன்ஜினியரிங் சர்வீசஸோட ரெவன்யூ பொறுத்தல இஆர்என்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 3% மேல ஏறி இருக்கு. பட் ஆனா சாஃப்ட்வேர் செக்மெண்டோட ரெவன்யூ வந்து 14.1% டிராப் ஆயிருக்கு. இது ஒரு நெகட்டிவான சைனா இருக்கு. டிமாண்ட் வீக்கா வந்திருக்கு. கிளைண்ட்ஸ் எல்லாரும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் வந்து யோசிச்சு தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்படி மீறி ஸ்பெண்ட் பண்ணாலும் கூட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வந்துருச்சுல. ஸோ அதனால எங்களோட ப்ராஜெக்ட் இன்னும் எஃபிஷியன்சியா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்றாங்க. ஸோ அதனால ப்ராஜெக்ட்ஸும் வந்து டிலே ஆகுது, வரவும் மாட்டேங்குது. அண்ட் தென் வந்தாலும் கூட மார்ஜினை கட் பண்ற மாதிரி தான் இவங்களும் வராங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால ஒட்டு மொத்தமா இந்த எக்ஸல் டெக் கம்பெனிக்கு நெகட்டிவா வந்து இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உண்மையா டிஃப்ளேஷன் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, டிஃப்ளேஷன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் $100 மில்லியன் ஒரு கம்பெனி வந்து ரெவன்யூ மேக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு டீலுக்கு அது வந்து கம்மியாகிறது தான். அதாவது சேம் ப்ராஜெக்ட் $100 மில்லியன் சம்பாரிச்ச இடத்துல அடுத்த வருஷம் வந்து அதே ப்ராஜெக்ட் வந்து $90 மில்லியன் இல்ல அப்படின்னா $85 மில்லியன் சம்பாதிக்கிறது தான் டிஃப்ளேஷன். ஸோ அது நடக்குதான்னு கேட்டீங்க அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள அந்த ரீசனால கண்டிப்பா அது நடக்குது. 2-3% வந்து இப்ப சாலிடா வந்து நடக்குது. அதை தாண்டி இன்னும் நடக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. 10% மேல வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதா சொல்றாங்க. சோ இப்போ இந்த கம்பெனி ஒரு டீலுக்கு $100 மில்லியன் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு $80 மில்லியன் தான் வருது. மீதி இருக்க $20 மில்லியன் வர மாட்டேங்குது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வந்த ரீசனால. சோ என்னதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இங்க வந்து டிஸ்ட்ரப்ஷன்ஸ் வந்து ஏற்படுத்தினாலுமே இந்த கம்பெனி ஆனுவலைஸ்டா $620 மில்லியன் ஏஐல இருந்து ரெவன்யூ மேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால இந்த ஒரு கம்பெனிக்கு இது நல்ல சனாதான் இருக்கு. பட் ஆனால் இந்த ஒரு கம்பெனியோட ஃபியூச்சர் இவங்க வச்சிருக்கிறதே வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனா தான் வந்து இருக்க ரீசனால, கொஞ்சம் வந்து வீக்கா இருக்க ரீசனால இந்த கம்பெனி வந்து இறக்கிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ரியாலிட்டி உள்ள வருவோம். இப்போ புல் கேஸ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா எப்படி போகும், பியர் கேஸ்ல எப்படி போகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். புல் கேஸ்ல எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த கம்பெனி ரெவன்யூ வந்து மேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின் போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபேக்டரிஸ் எல்லாருமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் பண்ணி, ஏன் அப்படின்னா எக்ஸல் டெக் கம்பெனிக்கு ஃபேக்டரிஸ் ரொம்ப முக்கியம். ரோபோட்டிக்ஸ்ல அதிகமான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங், அப்புறம் இங்க வந்து இங்க இன்வென்ட்ரி ஸ்பேசஸ்ல, வேர் ஹவுசஸ்ல நிறைய இடத்துல நம்ம ரோபோட்ஸ் எல்லாம் பாக்குறோம்ல, அந்த ரோபோட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ற அந்த ஒரு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இந்த கம்பெனி தான் தயாரிச்சு கொடுப்பாங்க. ஸோ அதனால இந்த ஒரு கம்பெனிக்கு இது ரொம்ப முக்கியமான ரெவன்யூ. அந்த ஒரு இடத்துல ஃபேக்டரிஸ்ல வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னும் போதும், அப்புறம் என்டர்பிரைசஸ் அதாவது பிக் கம்பெனிஸ் அவங்களும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னும் போதும், அதிக லெவல் யூஸ் பண்றாங்க அப்படின்னும் போது இப்போ ஒரு டீலுக்கு வந்து $100 மில்லியன் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அது இன்னும் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அது வந்து ஒரு $110-120 மில்லியன் வந்து யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏஐ வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனாலுமே இந்த அளவுக்கான ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏஐயுமே வந்து இங்க மந்த் அண்ட் மந்தோ இல்ல அப்படின்னா இயர் ஆன் இயரோ வந்து அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் அந்த ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்குமே நீங்க வந்து ரெக்கரிங் மணி வந்து இங்க கேதர் பண்ணிப்பாங்க. அதாவது மந்த் அண்ட் மந்த் இயர் ஆன் இயர் வந்து அந்த கம்பெனி கிட்ட இருந்து காசு வந்து வாங்கிப்பாங்க அந்த சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு. லைக் நம்ம எப்படி இப்போ வந்து ஹாட் ஸ்டார் அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து 3 மாசத்துக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால வீடியோ பார்த்து முடியுதோ, அதே மாதிரி அந்த கம்பெனிஸ் வந்து அந்த ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரியான நம்ம பே வந்து பண்ணணும். ஸோ இது இந்த கம்பெனியோட மாடலா இருக்கு. அதையும் வந்து இந்த கம்பெனிஸ் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஒருவேளை எல்லா கம்பெனிஸும் ஏஐ ப்ராப்பரா யூஸ் பண்றாங்க அப்படின்னும் போது, ஸோ இதனால இந்த ஒரு ஏஐ செக்மெண்ட் வந்து 20-25% வரைக்கும் growth ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கதா சொல்றாங்க. ஆனா சிஓ என்ன சொல்றாரு அப்படின்னா, எக்ஸல் டெக் கம்பெனியோட சிஓ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஏஐ ரெவன்யூ வந்து மேக் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் ஏஐ வந்து இங்க இருக்கிற லெகசி சிஸ்டம்ஸ்ல இன்டெகிரேட் பண்றது கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருக்கும், டேட்டா ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருக்கும், செக்யூரிட்டியா பாத்துக்கிறது கஷ்டமா இருக்கும். பட் ஆனா லெகசி சிஸ்டம்ல இன்டெகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் இன்டெகிரேட்
பண்ணதுக்கு அப்புறமா ஏஐல இருந்து சூப்பரான ரெவன்யூ வந்து மேக் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இப்போதைக்கு அந்த ஒரு ப்ராசஸ் தான் எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. HLT கம்பெனிக்குன்னு இல்ல, இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே அந்த ஒரு ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து புல் கேஸா இருக்கு. இதுவே பியர் கேஸ்ல வந்து போகும். இப்ப ஏஐ வந்து உண்மையா ரெவன்யூ வந்து டிஃப்ளேஷன் பண்ணுது அப்படின்னும் போது, அதாவது இங்க ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸோட ரெவன்யூ வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏஐல இருந்துமே ரெவன்யூ வந்து மேக் பண்ண முடியாது. அந்த ஒரு நிலைமைக்கு வந்து வந்துடும். இப்ப நம்ம $100 மில்லியன் ஒரு டீல் இருக்கு அப்படின்னா, அது வந்து $70 மில்லியன் தான் கிளைண்ட் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இல்ல அப்படின்னா $80 மில்லியன் தான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. மீதி இருக்கிற $20 மில்லியன் வந்து அடி வாங்கும். இது வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஏஐ வந்து யூஸ் பண்றாங்கல்ல, சோ அதுல இருந்துமே என்ன டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, காஸ்ட் இன்னும் கொஞ்சம் கட் பண்ண சொல்லுவாங்க. சோ இங்க ஏஐயோட ரெவன்யூ ஏறாது, ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸோட ரெவன்யூ வந்து இறங்க ஆரம்பிக்கும். சோ இது ரெண்டுமே இந்த கம்பெனிஸ்க்கு ஒரு நெகட்டிவான இம்பாக்டா இருக்கும், ஒட்டுமொத்த ஐடி கம்பெனிஸ்மே. சோ இது வந்து இருக்கிற அந்த ஒரு பியர் கேஸா வந்து இருக்கு. சோ இப்ப ஜேஎம் ஃபைனான்சியல் சர்வீசஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து மிஸ் பண்றாங்க. ஏர்னிங்ஸும் மிஸ் பண்றாங்க, ரெவன்யூ வந்து மிஸ் பண்றாங்க, அப்புறம் வந்து எங்க ப்ராஃபிட்டும் வந்து மிஸ் பண்றாங்க, அப்புறம் எங்க மார்ஜின்ஸையும் வந்து மிஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த கம்பெனிக்கு நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி இந்த கம்பெனி சொல்றாங்க. ஜேபி மார்கன் கம்பெனி. மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேல்யூஷன்ஸ் பிரீமியமா இருந்துச்சு, அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி பிசினஸ் ரிப்போர்ட் வந்து வெளியே வரல, அந்த ஃபியூச்சர் கைடன்ஸ் சரியில்லை, அதனால இந்த ஒரு கம்பெனி வந்து இறக்குறாங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே எக்ஸல் உள்ள அப்டேட்டா இருக்கு. இப்போ நம்ம விப்ரோ கம்பெனி பக்கம் வருவோம். பைபேக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பைபேக் வந்து 15,000 கோடி ரூபாவா இருக்கு. இதுல ரியாலிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க டாக்ஸ் 20% வந்து பே பண்ணுவீங்க, அது யாரும் வந்து நோட் பண்றது கிடையாது. அப்புறம் அக்செப்டன்ஸ் ரேஷியோமே 15 to 25% தான். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 20% தான் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ 15,000 கோடி ரூபாய்க்கு பைபேக் வந்து பண்ண போறாங்க. ப்ரொமோட்டர்ஸ் வந்து உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் ஆக போறாங்க. 5.7% ஆஃப் ஸ்டேக்கை திரும்ப வாங்கிக்க போறாங்க. இப்போ ஷேர் பிரைஸ் வந்து 210 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க வந்து பைபேக் பண்ண போற பிரைஸ் 250 ரூபாய். ஸோ ஒரு ஷேருக்கு 40 ரூபாய் ப்ராஃபிட் வந்து இருக்கு. நம்ம 210 ரூபாய்க்கு வாங்கிட்டு இங்க வந்து பைபேக்காக நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா 250 ரூபாய்க்கு நம்மளால விற்க முடியுது அப்படின்னும் போது 40 ரூபாய் பர் ஷேருக்கு வந்து நம்மளால ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியுது. இதுதான் இந்த ஒரு பைபேக்ல நம்ம ஒரு ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுறதா இருக்கு. சோ இப்போ இதுல ஒரு ரியாலிட்டி உள்ள வருவோம். நம்ம கிட்ட ஒரு 100 ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ஷேருக்கு 40 ரூபாய் அப்படின்னும் போது 10 ஷேருக்கு எவ்வளவு ஆகுது? 400 ரூபாய் வந்து ஆகுது. இதுவே நம்ம வந்து 50 ஷேர்ஸ் போனோம் அப்படின்னா 2000 ரூபாய் வந்து ஆகுது. 100 ஷேருக்கு போனோம் அப்படின்னா 4000 ரூபாய் வந்து ஆகுது. இதுவே நம்ம 500 ஷேர்ஸ்க்கு போறோம் அப்படின்னா 20,000 ரூபாய் வந்து ஆகுது. சோ இவ்வளவு ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. பட் ஆனா இவ்வளவு நடக்கிறதுக்கான சான்சஸே கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்க வச்சிருக்க அந்த 100 ஷேர்ஸையும் நீங்க செல் பண்ணும்போது 100 ஷேர்ஸுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படி சொல்லி பார்க்கும்போது ரீட்டைல் இன்வெஸ்டரோட அந்த ஒரு அக்செப்டன்ஸ் ரேஷியோமே 15 to 25% தான் இருக்கு. ஐடியலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 20% வச்சுக்கலாம். ஸோ நீங்க 100 ஷேர்ஸ் அப்ளை பண்ணாலும் கூட 20 ஷேர்ஸ் தான் பைபேக்ல வந்து எடுத்துப்பாங்க. மீதி இருக்க 80% ஆஃப் ஷேர் உங்ககிட்ட தான் வந்து இருக்கும், அதை பைபேக்ல எடுத்துக்க மாட்டாங்க. சான்சஸ் ரொம்ப லெஸ்ஸா வந்து இருக்கு. ஸோ இதனால நீங்க இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியாது. ஸோ நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இப்போ நம்ம 100 ஷேர்ஸ் வந்து வச்சிருக்கோம், ஸோ அதனால நம்ம அந்த பைபேக் வந்து அப்ளை வந்து பண்ணுவோம், 4000 ரூபாய் ப்ராஃபிட் வரும்ல, ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. பட் ஆனால் அந்த 100 ஷேர்ஸ் வந்து அக்செப்டன்ஸ் வந்து ஆகாது. வெறும் 20 ஷேர்ஸ் தான் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு வந்து 800 ரூபாய் தான் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே வந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட், ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து இருக்கு. இது 20% வந்து எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 100 ஷேர்ஸ் வந்து அப்ளை பண்ணி 4000 ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்செப்டன்ஸ் ரேஷியோல எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 20 ஷேர்ஸ் வந்து கிடைக்கும். அந்த ஒரு 20 ஷேர்ஸ்க்கு நீங்க 800 ரூபாய் வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுவீங்க. சரி, ஓகே, இது வந்து ரியாலிட்டியில வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுக்கு அடுத்தது இந்த ஒரு 800 ரூபாய்க்கு 20% வந்து கேபிட்டல் கெயின்ஸ் வந்து பிடிச்சிப்பாங்க, ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். அது பிடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு உங்க கையில இருக்கும் அப்படின்னா 640 ரூபாய் தான் இருக்கும். சோ இதுவே நீங்க 500 ஷேர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டியது 20,000 ரூபாய் நீங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. பட் ஆனா அக்செப்டன்ஸ் ரேஷியோ 20%. அதனால உங்களுக்கு வந்து 4000 ரூபாய் கிடைக்குது சான்சஸ் இருக்கு. அந்த ஒரு 4000 ரூபாய்க்கு நீங்க 20% போட்டீங்க அப்படின்னா 3200 ரூபாய் தான் வருது. சோ ரியாலிட்டியில பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து மிஸ் ஆகுது. சோ இப்படிதான் இந்த விப்ரோட பைபேக் இருக்கு. சோ லாங் டர்ம்ல வந்து ஹோல்ட் பண்ண போறவங்க அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுங்க. பிரைசஸ் இறங்க வந்து கன்சிடர் பண்றது பெட்டராவே வந்து இருக்கு. ஸோ 250 ரூபாய்க்கு இந்த ஷேர் வந்து வாங்குற ரீசனால டக்குன்னு அந்த ஒரு பைபேக் ரெக்கார்ட் டைம் அப்போ வந்து திரும்ப ஏற்றி வைப்பாங்க. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா இருக்கிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. சொன்னா இப்ப இருக்க பிரைஸ்க்கு 1-2 நம்பரே கன்சிடர் பண்ணிட்டு போங்க. அதான் இருக்கிறது பெஸ்ட் ஆச்சா இருக்கு. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த 3 கம்பெனியோட இந்த ரிசல்ட்ஸ் வந்து அப்படியே பார்த்துருவோம். ரெவன்யூ வைஸ் நம்ம பார்க்கும்போது டிசிஎஸ் கம்பெனிக்கு 70,000 ரூபாய் ரெவன்யூ வந்து மேக் பண்றாங்க. எக்ஸெல்டி கம்பெனி 33,000 ரூபாய், விப்ரோ கம்பெனி 24,000 ரூபாய். ஸோ டிசிஎஸ் எவ்வளவு பெரிய கம்பெனின்றது இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரெவன்யூ growth இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 9.7% ஏறி இருக்கு. எக்ஸெல்டிக்கு 12.3%, விப்ரோ கம்பெனி 2 to 3%. ரெவன்யூ growth குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல 5.4% டிசிஎஸ்க்கு, எக்ஸெல்டிக்கு 0.3%, விப்ரோக்கு வந்து 2.9%. இதுவே நீங்க கான்ஸ்டன்ட் கரன்சி டர்மா பார்க்கும்போது, அதாவது டாலர் டு ருபிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது இங்க குவார்டர் அண்ட் குவார்டர் growth வந்து டிசிஎஸ்க்கு 1.2%, எக்ஸெல்டிக்கு நெகட்டிவ்ல இருக்கு, விப்ரோக்கு வந்து ஸ்லைட்டா நெகட்டிவ்ல இருக்கு, இல்ல அப்படின்னா ஸ்லைட்டா பாசிட்டிவ்ல இருக்குன்னு வச்சுக்கலாம், இல்ல அப்படின்னா நியூட்ரல் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதுவே இயர் ஆன் இயர் பேசிஸ்ல கான்ஸ்டன்ட் கரன்சி டர்ம்ஸ் வந்து பார்க்கும்போது 0.5% டிசிஎஸ்க்கு நெகட்டிவ்ல இருக்கு. எக்ஸெல்டிக்கு இங்க வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல சூப்பரா இருக்கு, 4 to 5% வந்து அப்பா இருக்கு. அண்ட் தென் விப்ரோ கம்பெனிக்கு இங்க வந்து ஒரு அதே நியூட்ரல்ல தான் வந்து இருக்கு. ஃபுல் ஃபினான்ஷியல் 2026 அந்த ஒரு சிசி growth பார்த்தோம் அப்படின்னா 2.4% நெகட்டிவ்ல இருக்கு டிசிஎஸ் கம்பெனி, எக்ஸெல்டிக்கு 5% பாசிட்டிவ்ல இருக்கு, விப்ரோ கம்பெனிக்கு நெகட்டிவ்ல வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட் வைஸ் வந்தோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து 13,000 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க டிசிஎஸ் கம்பெனி.
எக்ஸல் டெக் கம்பெனி வந்து 4000 கோடி ரூபாய், விப்ரோ வந்து 3500 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 12% அப் ஆயிருக்கு டிசிஎஸ் கம்பெனிக்கு. எக்ஸல் டெக் கம்பெனிக்கு 4.2% அப் ஆயிருக்கு. விப்ரோ கம்பெனிக்கு -2% இருக்கு. இதே ப்ராஃபிட் growth வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல பார்க்கும்போது 28% டிசிஎஸ்க்கு, எக்ஸல் டெக்கு 10%, விப்ரோக்கு 12%. மார்ஜின் வைஸ் வந்தோம் அப்படின்னா கூட எபிட் மார்ஜின் வந்து 25% டிசிஎஸ்க்கு இருக்கு. எக்ஸல் டெக்கு 17 to 18 தான் இருக்கு. விப்ரோக்கு 16 to 17 தான் இருக்கு. இந்த ஒரு ட்ரெண்ட் என்ன தெரியுது அப்படின்னா டிசிஎஸ் கம்பெனி ஓரளவுக்கு ஸ்டெபிளா இந்த மார்ஜின்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியுது. பட் ஆனால் எக்ஸல் டெக் டிக்ளைன் ஆகுது, விப்ரோக்கு டிக்ளைன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பார்த்த மெட்ரிக்ஸ் வரைக்குமே டிசிஎஸ் கம்பெனி நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து தராங்க. அதுக்கு அடுத்து எக்ஸல் டெக் வந்து இருக்காங்க, அதுக்கு அடுத்து விப்ரோ வந்து இருக்காங்க. இப்போ நம்ம டீல்ஸ் வின்ஸ் வைஸ் வந்தவர்கள் கூட இங்க வந்து டீல் வின் தான் பார்க்கும்போது டிசிஎஸ்க்கு லார்ஜ் பைப்லைன் வந்து இருக்கு. அப்புறம் ஸ்ட்ராங்கான பைப்லைன் வந்து இருக்கு. $12 பில்லியன் வச்சிருக்காங்க. எக்ஸல் டெக் $1.9 பில்லியன் தான் வச்சிருக்காங்க. விப்ரோ கம்பெனி வீக்கா வந்து இருக்கு. ஏஐ ரெவன்யூ வந்து பார்க்கும்போது $2.3 பில்லியன் டிசிஎஸ் கம்பெனி வந்து மேக் பண்றாங்க. பட் ஆனால் இதுவே எக்ஸல் டெக் கம்பெனி $620 மில்லியன் மேக் பண்றாங்க. விப்ரோ கம்பெனி இன்னும் இயர்லி ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு மேக் பண்றாங்களான்னு தெரியல, அதை வந்து ரிப்போர்ட்ல வந்து காமிக்கல. ஸோ இப்போ நம்ம ஃபினான்ஷியல் 2027 அந்த கைடன்ஸ் பார்க்கும்போது டிசிஎஸ் கம்பெனி வந்து மிட் சிங்கிள் டிஜிட்ல வந்து growth இருக்கும்னு சொல்றாங்க, ஸ்டேபிளா இருக்கும், இல்ல அப்படின்னா மிட் சிங்கிள் டிஜிட்ல வந்து இருக்கும்னு சொல்றாங்க. எக்ஸல் டெக் கம்பெனி 1 to 4% சொல்றாங்க. இப்போ விப்ரோ கம்பெனிக்கு பார்க்கும்போது நெகட்டிவ்ல தான் ஃபீல் பண்றாங்க. -1% இருந்து இங்க 2% வரைக்கும் தான் இருக்குன்றத வந்து சொல்றாங்க விப்ரோ கம்பெனி. ஸோ இப்போ நம்ம ரிட்டர்ன் வைஸ் வந்தோம் அப்படின்னா டிசிஎஸ் கம்பெனி ₹31 டிவிடெண்ட் தராங்க, எக்ஸல் டெக் கம்பெனி ₹24, விப்ரோ கம்பெனி வந்து ₹11. பைபேக் வந்து இப்போ விப்ரோ கம்பெனி மட்டும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு ரிசல்ட்ஸ் வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா விப்ரோ கம்பெனி நம்ம கன்சிடர் பண்ணும்போது டர்ன் அரவுண்ட் ஃபேஸில் தான் வந்து இருக்கு. ஒரு 3 வருஷத்துக்கு உங்களுக்கு மணி தேவை அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு விப்ரோ கம்பெனில வந்து இருக்கு தவிர 5 இயர்ஸ் வரைக்குமே நீங்க வந்து விப்ரோ கம்பெனில இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த டர்ன் அரவுண்ட் ஃபேஸ் நடக்குதுன்னா சான்சஸ் வந்து லெஸ்ஸா இருக்கு. ஸோ அதனால லாங் டேர்முக்காக போறவங்க கண்டிப்பா விப்ரோ கம்பெனி வந்து கன்சிடர் பண்ணுறது பெட்டராகவே வந்திருக்கு. அண்ட் தென் வேல்யூஷன்ஸும் நல்லா இருக்கு. இதுவே நீங்க வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு 3 இயர்ஸ்ல இல்ல அப்படின்னா 5 இயர்ஸ்ல ஏஐல இருந்து நல்ல ரெவன்யூ வந்து எல்லா கம்பெனியும் மேக் பண்றாங்க. அண்ட் நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உண்மையாவே இந்த கம்பெனிஸ் எல்லாமே அக்செப்டன்ஸ் பண்ணிட்டு அவங்க வந்து இந்த கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெண்டிங் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஒரு டிசிஎஸ் மாதிரி கம்பெனிக்கெல்லாம் இங்க வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க அப்படின்னும் போது இந்த ஒரு டிசிஎஸ் எக்ஸல் டெக் கம்பெனிலாம் 2 to 3 வருஷத்துல வந்து திரும்ப வந்து ரேலி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே இருக்கிற அந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கு அண்ட் தென் இங்க மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் இருக்கு. நம்ம இப்போ எக்ஸல் டெக் கம்பெனிலாம் பார்த்தோம்ல, அவங்களோட அமெரிக்கா ரெவன்யூலாம் சூப்பரா இருக்கும். பட் ஆனால் யூரோப் ரெவன்யூ வந்து 2.6% வந்து டிராப்ல இருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து இருக்கு. ஒரு ஏரியால வந்து வீக்கா வந்து இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஓவராலா வந்து பார்க்கும்போது சென்டிமெண்ட் சூப்பரா வந்து இருக்கணும். எல்லா கம்பெனிஸுமே ஸ்பெண்ட் பண்ணணும். அது நடக்கும்போது இந்த 3 கம்பெனியுமே பிளஸ்ஸா இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த 3 கம்பெனில டிசிஎஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கன்சிடர் பண்ணுறது பெட்டரா இருக்கு. அதுக்கு அடுத்ததான் விப்ரோ கம்பெனிக்கு வந்து கொடுப்போம். வேல்யூஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுக்கு அடுத்ததான் எக்ஸல் டெக் கம்பெனி கொடுக்குது பெட்டரா வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த டாப் 4 பிளேயர்ஸ்ல 4மே கன்சிடர் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ உங்ககிட்ட மணி எப்படி இருக்கோ அதை பொறுத்து கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ அதனால பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கு. இதுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். பாய். அப்புறம் இன்னைக்கான நாள்ல வந்து எல்லாருமே இந்த ஜனநாயக அகாடமி வந்து செலுத்துறதுக்காக எல்லாருமே ஓட் போட போயிருப்பீங்கன்னு சொல்லி நானும் நம்புறேன். நானும் இதுக்கப்புறம் தான் அது கிளம்ப போறேன். மார்னிங் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும். நானும் இப்போ தான் கிளம்ப போறேன். சரி, ஓகே, நம்ம அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.